ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜோதி டாக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஒரு ஜாப்பனீஸ் படமான காட்சிலா -1ங்கிற படம் தான். இந்த படத்தை இயக்கியிருக்கிறது டகாஷி யமாசாகி. வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு குட்டியா பார்த்துடலாம். வேர்ல்டு வார் 2 முடிகிற டைம்ல நம்ம படத்தோட ஹீரோ ஷிகிஷுமாங்கிறவர் வந்துட்டு ஓடங்கிற ஒரு ஐலாண்டில் வந்துட்டு ஜெட்டை இறக்குறாரு. அங்க டாஷிபானா அப்புறம் அவங்க குழுவினர்ல ஒரு மெக்கானிக்கா இருக்கிறாங்க. அவங்க அந்த ஜெட்டை வந்துட்டு பழுது பார்க்குறாங்க. அப்படி பழுது பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட வந்து டாஷிபானா வந்துட்டு வண்டியில எந்த கோளாறுமே இல்லையே அப்படின்னு சந்தேகமா கேட்கிறாரு. இந்த சமயத்துல தான் நம்ம காட்சிலா வந்துட்டு என்ட்ரி கொடுக்குது. நம்ம காட்சிலா என்ட்ரி எடுக்கும்போது எல்லாரும் ஒரு பங்கருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த சமயத்துல நம்ம டாஷிபானா போய் நம்ம ஹீரோ கிட்ட உன் ஜெட்ல இருக்கிற கண்ணை வச்சு வந்துட்டு அந்த காட்சிலா வந்துட்டு சுடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நம்ம ஹீரோவும் நான் ஜெட்ல ஏறி வந்துட்டு நல்லா ஏன் பார்த்து காட்சியில பக்கத்துல வரும்போது சுடலாம் போகும்போது பதட்டத்துல மயங்கி விழுந்துடுறாரு. இதுக்கப்புறம் முழிச்சு பார்க்கும்போது நம்ம டாஷிபானாவும் ஹீரோவும் மட்டும்தான் இருக்காங்க. அங்க இருக்கிற அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாத்தையும் அந்த கூட இருந்த அந்த மெக்கானிக் எல்லாத்தையுமே வந்துட்டு காட்சிலா தம்சம் பண்ணிடுது. இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம டாஷிபானா சொல்ல நம்ம ஹீரோ இதே கில்ட்லயே இருக்கிறாரு. இதுக்கப்புறம் எப்படி இந்த காட்சிலா பண்ணாரு என்னங்கிறது தான் அந்த படத்துடைய மீதி கதை. இப்போ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜப்பான்ல இருக்கிற வந்து எப்பவுமே ஒரு வருஷம் எடுத்துட்டே இருப்பானுங்க. ஆமா, காட்சிலா அதான் பேரு. அது வந்து காட்சிலா -1 டைட்டில். அந்த டைட்டில் நேம் என்னன்னா -1ங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறியீடு. அது என்னன்னா அவனுக்கு வந்து ஆல்ரெடி வந்து அந்த ஹிரோஷிமா நாகசாகி அந்த வேர்ல்டு வார் 2ல வந்து அழிஞ்சிட்டாங்க ஜப்பான். அது 0ல இருந்து ஜப்பானு. காட்சிலா வந்து -1 ஆயிடுச்சு. மைனஸ் பின்னாடி போயிட்டே இருந்துச்சு. அந்த அளவுக்கு அழிவு மேல அழிவு. காட்சிலா வந்து ஜப்பான்ல வந்து கோஜிராமானு அந்த கோஜிரா அப்படிதான் சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த இப்போ எல்லா ஊரையுமே இப்போ ஒரு அமெரிக்கால கிங்காங் இந்த சூப்பர் ஹீரோ இதெல்லாம் வந்து அவனோட ஃபேண்டசி கிரியேட் பண்ணுவான், சரியா? ஆனா வந்து காட்சிலா வந்து அப்படி இல்லை. அவனுக்கு வந்து அவனோட டெரர், அந்த வேர்ல்டு வார் டெரர், அந்த ஹிரோஷிமா நாகசாகி அந்த நியூக்ளியர் வெப்பனோட அந்த டெரர், அந்த பயத்துல அந்த பேரனாயில வந்து ஒரு ஆர்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது வேர்ல்டு வார்ல வந்து அந்த நாடே அழிஞ்சு அதுல இருந்து ஒருத்த ஆர்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா அதுதான் காட்சிலா. அந்த பயம், அந்த டெரர் தான் அந்த காட்சிலா. அது ஒரு மெட்டபோர். அது நியூக்ளியர் வெப்பன். அது பார்த்தோன்னா மூஞ்சி அந்த அதோட ரேஸ், அது வந்து கக்கற அந்த தீலாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த லேசர் கக்கும் அப்படின்ட்டு அந்த பயங்கரம். அதுதான் மெயின். இப்ப அமெரிக்காவுக்கும் ஜப்பான் படங்களுக்கும் பார்த்தீங்கன்னா மெயின் என்னன்னா அந்த டீப், அது அந்த ஒரு இது இருக்கும், அவங்களோடது சோல் இருக்கும் இவங்களோட ஜப்பான். அதுல அமெரிக்கால வந்து பிளாட்டா இருக்கும். அது அவங்களோட கல்ச்சரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல டிராமாவும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்துச்சு. இடையில அது ரொம்ப ஜாஸ்தியா தான் இருந்துச்சு. ஏன்னா அவன் வந்து அங்க அது முடிஞ்சக்கால சொந்த ஊருக்கு வருவான். அங்க வந்து அவன் ஊர் அவன் அம்மா அப்பா அழிஞ்சிரும். அது வந்து அந்த கடுப்புல இருப்பான் அவன். அந்த காட்சிலா வந்து இது பண்ணுவான். அதை பார்த்தா நினைச்சாலும் அவனுக்கு பீதியில இருப்பான், பயத்துல இருப்பான். அந்த காட்சியில கனவுல வரும். அதே பீதியிலே இருப்பான் எப்பவுமே. கில்ட் வேற இருக்கும். அந்த காட்சியில வர்றதுக்கு முன்னாடி கடல்ல இருக்க சின்ன சின்ன மீன் எல்லாம் நடந்துட்டு அது வந்து அது அந்த இது இந்த காட்சில உருவானதே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் இடத்துல காம்பான் பிக்கினி ஆட்டோலோடது அந்த இது வெடிக்கிறது, ஆட்டம் பம், அந்த நியூக்ளியர் வெப்பன். அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆட்டம் அதை வெடிக்கும் போது அந்த ஜப்பான்ல இருந்து ஒரு கப்பல், அதாவது என்னது லக்கி ரே டிராகன் ஃபைன் ஒரு மீன் பிடி கப்பல் இருக்குல்ல, அது வந்து ஒரு 25 பேர் 23 பேர் போயிருக்கானுங்க. அப்ப அந்த ரே வந்து அதுல வந்து அவங்களுக்கு அடிச்சிருக்காங்க. அந்த ரேடியேஷன் இதாகி எல்லாம் ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டானுங்க அந்த 23 பேரும். அதுல வந்து அந்த அமெரிக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் வச்சு பண்ணானுங்க. அதுல அப்பவும் வந்து ஒரு கேப்டன் செத்துட்டாங்க. அதுதான் அவனோட பாதிப்பு. இதுலயே அந்த மீன்பிடி கப்பல் அதெல்லாம் இருக்கும், நிறையவே இருக்கும். அது வந்து அந்த டிராகன் வரும்போது மீன் மிதக்கிறது இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா 54 தான் ஃபர்ஸ்ட் அபிஷியல் ஜாப்பனீஸ் காட்சில எடுத்தாங்க. 54. அது வந்து ஸ்பெஷல் எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈஜி சுபுராயா, ஒரு டைரக்டர் வந்து இஷிரோ ஹோண்டா வந்து காட்சில காய்ஜோ அந்த மூவிஸ்க்கு வந்து அவர் வந்து ஒரு மாஸ்டர் பிரெயின். இஷிரோ ஹோண்டா தான் நிறைய காட்சில படம் எடுத்திருக்காரு. இதோட பாதிப்பு எப்படின்னா இது வந்து எங்க இருந்து இன்ஸ்பயர்னா வந்து கிங்காங் 33 எடுத்தது. அது அமெரிக்கன் படம். அதை பார்த்துதான் இவனை வந்து இந்த டிராகன் படம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இது 33ல வந்து கிங்காங் வந்துச்சு. அப்புறம் ஆர்டிக் ஜெயிண்ட் சூப்பர்மேனோட அந்த அனிமேஷன் ஷார்ட் பிலிம், அதுல வந்து அந்த காட்சிலாம் ஒரு காமிச்சிருப்பாங்க. காட்சிலாம் சொல்ல மாட்டானுங்க, அது ஒரு ஆர்டிக் ஜெயிண்ட் சம்திங் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவனை வந்து பாத்தீங்கன்னா வருஷம் இந்த மாதிரி காட்சில படம் எடுத்துட்டு இருப்பானுங்க. இதுக்கு முன்னாடி ஷின் காட்சிலாம் வந்துச்சு. ஷின் காட்சில 2016ல வந்துச்சு. அது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இதுல என்னன்னா அது ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் ஓகே. அதுக்கு மீறி வந்து இவனுக்குள்ள வந்து அந்த கடைசி இந்த கிளைமேக்ஸ் நல்லா எடுத்திருப்பாங்க. அதுல தீர்வு பண்ணிருப்பாங்க, நல்லா பண்ணிருப்பாங்க. அது வந்து அட்டகாசமா இருந்துச்சு. அது ஒரு ஹீரோயிக்கா இருந்துச்சு. அவனை வந்து அழிச்சது அது அந்த அமெரிக்கா அந்த அந்த பயத்துல இருந்து அந்த வெளியே வந்தது அந்த படம் வந்து மெட்டபோர்.
அது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹாலிவுட்ல வந்து 98ல ரோலண்ட் அமெரிக்கா காட்சிலான்னு வந்துச்சு, ஃபேமஸான படம். ஓகே. கால் வச்சு மட்டும் இருக்கும் அந்த படம். அதான் வந்து சைஸ் டசன்ட் மேட்டர்னு அந்த ஆட்ல இருக்கும். 98ல வந்து ஃபேமஸான படம் அது. ஓகே. காட்சியில் அது நல்லாவே இருக்கும், அமெரிக்கன் படம் அது. அப்புறம் 2014 எடுத்த ஒரு காட்சியில இருக்கு, கேரத் எட்வர்ட்ஸ் ஓடுது. அப்புறம் கிங் ஆஃப் மான்ஸ்டர் மைக்கேல் டவர்ட்டி ஓடுது. அப்புறம் காட்சியில வச்சிருக்காங்க ஆடம் இன்கார்டு. அப்புறம் இப்ப வந்து இது நியூ எம்பையர் வந்திருக்கு பாத்தீங்களா. இப்ப காட்சிலா இப்ப நம்ம வந்து ஜப்பான் காட்சிலாவையும் இந்த அமெரிக்கன் காட்சிலையும் பார்த்தா இந்த லாஸ்டா வந்துச்சுல அந்த நியூ எம்பையர், அந்த பிங்க் கலர்ல காட்சிலா வந்து அந்த இத்தாலி கொலோசியம்ல படுத்து தூங்கிட்டு இதெல்லாம் பார்த்த கேவலமா இருக்கு. இந்த ஹாலிவுட் தான் எடுக்கிறத பார்த்தா அந்த பிங்க் டெக்னிக்கல் வார்த்தைகள் எல்லாம் போட்டு லாஸ்ட் நியூ எம்பையர்ல கேவலம் உருட்டுனா உருட்டு, என்ன ஒரு மகா உருட்டு கருமா. ஒரு ஒரு ஒரிஜினாலிட்டில இருந்து தள்ளி போய் எடுத்துட்டு இருக்காங்க. முந்தைய பாட்டுமே இதே மாதிரிதான் இருக்கும். ஆமா, பெரிய வித்தியாசம். ஹாலிவுட்ல வந்து அவதார்ல வந்து வெளியவே வரல. எல்லாருமே ஜேம்ஸ் கேமரான் மட்டும் தான் அவதார் எடுத்துட்டு இருக்கான்னு நினைச்சேன். எல்லாருமே அவதார் தான் எடுத்துட்டு இருக்கானுங்க. ஒரு மிருகத்தை போட்டுறானுங்க, அவ்வளவுதான். அந்த கலரே பாத்தீங்கன்னா, இந்த டோனே பாத்தீங்கன்னா என்னடா கலர்ல வரும் கரும்பு. இதுல வந்து பாத்தீங்கன்னா உனக்கு வந்து அமெரிக்கன் காட்சிலா பார்த்து இதை பார்த்தா கொஞ்சம் ஓரளவுக்கு இதாவே கம்மியா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா இதெல்லாம் வந்து அவங்களோட டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவனுக்கு பண்ணது, சூப்பரா பண்ணி அவனுக்கு பண்ணது. அதாவது இதை வந்து காய்ஜுவும் பண்ணுங்க, ஸ்ட்ரேஞ்ச் பீஸ்ட். இந்த அந்த அங்க இருக்க பெரிய மான்ஸ்டர் படங்கள்லாம் பாத்தீங்கன்னா காய்ஜு அப்படின்னு அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிருகம் வந்து சிட்டி அழிக்கிறது, அதுதான் அந்த கான்செப்ட். அந்த மாதிரி தான் இதுலயும் வந்து அது மாதிரி சிட்டில வந்து ஆல்ரெடி வந்து இதுல இருக்கவங்க வந்து திருப்பி இது வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த நிலநாடுகள்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த டைம்ல அந்த பாம்பு போட்டு இது பண்ணது அதெல்லாம் அந்த இதுதான். ஆமா, அதுதான் அந்த போஸ்ட். அந்த அவனோட இது ஜப்பான் நாட்டத்துக்கு வந்து ஒரு அடியில வந்து அந்த மக்கள் மேல வந்தோன்னா ஜப்பான் பேர் பின் வாங்கிடுச்சு. அதுக்கப்புறம் அவனை வந்து எத்தனையோ இப்ப வரைக்குமே அந்த இடத்துல வந்து ரேடியேஷன் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த பயத்துல வந்து உருவான ஒரு ஆர்ட் இது காட்சிலா. இது வந்து நீ அமெரிக்கால பார்க்க முடியாது. கிங்காங் இந்த மாதிரி மேல வந்து சும்மா எழுதி ஒரு ஃபேண்டசி கிரியேட் பண்ணாங்க. ஆனா அது காட்ஸ்ல அப்படி இல்லை, அதுக்குன்னு ஒரு இது இருக்கு, ஒரு ஆரிஜின் இருக்கு. அவனுங்க வந்து எவ்வளவு ஒரு பீதியில இருந்தா இந்த மாதிரி ஒரு எழுத முடியும். கரெக்ட். அப்புறம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இந்த காட்ஸ்ல இந்த படங்கள், இந்த காட்சிலா படங்கள் பார்த்தீங்கன்னா இதுல நான் வந்து மெயினா என்ன பார்த்ததுன்னா அந்த காட்சிலா அழிக்கன்னு துடிக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மாபிடிக் ஓடுது. மாபிடிக்ல வந்து அந்த மிகப்பெரிய திமிங்கலத்தை வந்து அவன் கண் வச்சு அதை அடி அழிக்கன்னு இருப்பான், பல பேத்த கொண்டது. அதுதான் எதிரி எனக்கு. இதுவும் அதே மாதிரிதான் 1 பாயிண்ட்ல தான் போயிருக்குது. இவனோட பெர்சனல் ரிவெஞ்ச் அந்த மாதிரி தான் போகுது. அந்த மாபிடிக் நான் வந்துச்சு, மாபிடிக் தான் வாடிவாசல் அதை அடிச்சு எழுதினாருன்னு வையே, அது ஒரு விஷயம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இது இந்த படம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு சாதாரண டிராமா இருக்கும். நம்ம இந்தியன்ஸ்க்கு வந்து ஜப்பான் படம் தான் நல்லா கனெக்ட் ஆகும், அமெரிக்கன் கனெக்ட் ஆகாது. அது அவன் வந்து கண்டதையும் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான் வந்து நமக்கு வந்து இந்தியனோட கல்ச்சரோட இருக்கும், அப்படியே ஒத்து போயிருக்கும். இதுல வந்து ஒரு டிராமாலாம் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கும். ஓவரா இருந்தாலுமே அது வந்து நல்ல ஒர்க் அவுட் ஆகுது. ஒரு மான்ஸ்டர் படம் நல்லதே இப்படிதான் ஏதாவது ஒரு எமோஷன் பாண்டோட எடுத்தாதான் நல்லா இருக்கும். ஓகே, ஒரு 1/2 மணி நேரம் கிளைமேக்ஸ் தான். அது வந்து அது சூப்பரா இருந்துச்சு. அவன் ஐடியா அது எப்படி வந்து அவனை வந்து கம்போஸ் பண்ணானுங்க, அதெல்லாம் சூப்பர். அவன் டைரக்டர் வந்து ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் அவரும் தான் பண்ணிருக்காரு. டகாஷி யமசாகி ஃபேமஸான அவர் வந்து ஒரு அட்டகாசமானாரு. அது வந்து சூப்பரா எடுத்திருக்காரு. நம்ம எப்படி வந்து ஒரு மாங்கா சீரிஸ் ஜப்பான்ல இருப்பாங்க, மாங்கா சொல்லுவாங்க, அனிமேட். இந்த அனிம் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அனிம் அந்த ஃபார்மேட்ல இதை எடுத்திருக்காங்க. ஒரு லைவ் ஆக்ஷன் படம் அந்த அனிம் ஃபார்மேட்ல. அந்த மாதிரி கன்றாவி அமெரிக்கன் படம் எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்களா, அந்த மாதிரி அது விட இது எவ்வளவோ பரவாயில்ல. இது எவ்வளவோ சூப்பரா இருக்குங்க. ஏன்னா நம்ம ஜப்பான் தான் நம்ம பார்க்கணும். அப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா டைனோசர் எல்லாம் அந்த காட்சியில இதெல்லாம் போனா ஒரு ஏரியாக்குள்ள போனா ட்ரெயினை கடிக்குது. எதுக்குன்னே தெரியல. அது என்ன சாப்பாடு பொருள் நினைச்சுக்குதான் தெரியல. அதே அதுவும் அப்படி கடிக்குது. பிரம்மாண்டம் தான். இல்ல அந்த ட்ரெயினை கடிக்கும் போது நினைக்கிறேன் அது ஏன்டா ட்ரெயின், அது இரும்பு, அதுக்கு தான் வலி எடுக்கும் அந்த மாதிரி. இதுக்கு வந்து அப்புறம் அடுத்த பாட்டுக்கு லீட் கொடுக்குறான். ஏன்னா அழிக்க முடியாது. அது இல்லாம வந்துட்டு நிறைய எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்லாவே இருக்குது. அந்த இந்த இதெல்லாம் பழைய டெம்ப்ளேட்டா இருந்தாலுமே அந்த மீட்டிங்ல வைப்பாங்கல்ல, அது அமெரிக்கன் அந்த ஹீரோ இதுதான் கூப்பிடுறது, அதெல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. அது அந்த டெம்ப்ளேட், அது இந்த படம் டெம்ப்ளேட் நல்லா இருக்கு. ஒரு சூப்பரா இருந்துச்சு அந்த படம். இதை வந்து கண்டிப்பா பார்க்கணும், எல்லாம் பாருங்க.